Good morning, students. Now we are going to learn sole proprietorship. This is chapter 4 under Unit 2 Forms of Business Organization. Learning objectives of this chapter is to understand the forms of business organization, to understand the meaning of sole trader, characteristics and advantages and disadvantages of sole trader. First, we're going to understand the meaning of organization. What is organization? The word itself contains the meaning. Organization அப்படின்னா to organize something. நம்ம பிறந்ததுலேருந்து பார்த்தோன்னா நம்ம வளர வளர இந்த ஆர்கனைசேஷனுடைய ரோல் நம்மளோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நம்ம பிறக்கும் போதே நம்ம பிறந்தது ஒரு ஹாஸ்பிட்டல், அது ஒரு ஆர்கனைசேஷன். வளர வளர நம்ம ஒரு எஜுகேஷனுக்காக ஒரு இன்ஸ்டியூஷனை போயிட்டு அப்ரோச் பண்ணுறோம். அது ஸ்கூலாக இருக்கலாம் அல்லது காலேஜாக இருக்கலாம், அதுவும் ஒரு ஆர்கனைசேஷன் தான். அதுக்கப்புறம் படித்து முடித்ததுக்கு அப்புறம் ஒரு ஜாபில் போயிட்டு சேர்றோம், ஒரு கம்பெனிலேயோ ஒரு இன்ஸ்டியூஷன்லேயோ. ஸோ அந்த நிறுவனமும் ஒரு ஆர்கனைசேஷன் தான். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஆர்கனைசேஷனுடைய ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. த எய்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்ன? இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஆர்கனைசேஷன் சொல்கிறோம், அங்கே வேரியஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க. தே ஆர்கனைஸ் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் இல்லையா? எந்த பர்பஸ்க்காக அந்த ஆர்கனைஸ் பண்ணுறாங்க? அங்கே போனோன்னா எடுத்த உடனே ஒரு வாட்ச்மேன் இருப்பார், அதுக்கப்புறம் ரிசப்ஷன் இருக்கும், அண்ட் நர்சஸ் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் பெட் இருக்கும், டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாரோட ஆக்டிவிட்டிஸ் எதுக்காக கம்பைன் பண்ணுறாங்க, எதுக்காக ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பேஷண்ட்டை குணப்படுத்தணுங்கிறது தான் அவங்களுடைய கோலாக இருக்குது, எய்மாக இருக்குது அந்த இடத்துல. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்னாக வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் அதை அவங்க ஆர்கனைஸ் பண்ணணும். என்ன மாதிரியான? இப்போ ரா மெட்டீரியல், மிஷினரிஸ், ஒர்க்கர்ஸ், மேனேஜர்ஸ் அண்டு மேனேஜிங் டைரக்டர், அக்கௌண்டண்ட், இந்த மாதிரி எல்லாருடைய ஒர்க்ஸும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுடைய எய்ம் என்னவாக இருக்குன்னா டு ஏர்ன் ப்ராஃபிட். அந்த நிறுவனத்துடைய அந்த ஆர்கனைசேஷனுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் அவங்க அண்டர்டேக் பண்ணுறாங்க, அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அது ஸ்கூலில் அப்படின்னா வாட்ச்மேன் இருக்கிறாரு, கிளர்க் இருக்காங்க, கேஷ் கவுண்டரில் கேஷியர் இருக்காங்க, கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது, சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க, பிரின்சிபல் இருக்காங்க. அவங்களுடைய ஒர்க் எல்லாம் எதுக்காக ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா டு எஜுகேட் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கோல், ஒரு எய்மை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம வேரியஸ் ஆக்டிவிட்டீஸை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு வேலையில் நம்ம ஈடுபடுத்தும் போது நம்மளுடைய கோலை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது. A business organization is an organization which is engaged in some industrial or commercial activity. It represents an institutional arrangement for carrying on any kind of business activity. It may be owned and controlled by a single individual or by a group of individuals who have entered into a formal or informal agreement to jointly conduct the business. Every business undertaking is a separate and distinct business unit. It has its own identity and separate ownership. It can be distinguished from other undertakings on the basis of its ownership, management and control. Now we are going to know the meaning of business organization. According to Wheeler, a business undertaking is a concern, company or enterprise which buys and sells, is owned by one person or a group of persons and is managed under a specific set of operating policies. ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனாக இட் இஸ் மேனேஜ் அண்டர் ஏ ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஆப்ரேட்டிங் பாலிசிஸ். அந்த ஆப்ரேட்டிங் பாலிசிஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அதை ரன் பண்ணுறவன், மேனேஜ் பண்ணுறவன், கண்ட்ரோல் பண்ணுறவன் யாருன்னா மேபியா அந்த ஒன் பர்சனாக இருக்கலாம் அல்லது குரூப் ஆஃப் பர்சன்ஸாக இருக்கலாம். ஓகேவா? த அல்டிமேட் கோல் இஸ் டு earn profit. And going to learn the forms of business organization.
Forms of business organization. The business organization can be classified into two: non-corporate enterprise and corporate enterprise. Under non-corporate enterprise, there is three classifications. One is sole trading concern, another one is partnership firm, third one is joint Hindu family business. Under corporate enterprise, government, private and cooperatives. Government enterprise is further classified into public undertakings and public utilities. Private enterprise classified into uh, joint stock company. What is non-corporate enterprise and corporate enterprise? Corporate enterprise அப்படின்னா it's it have to meet some legal formalities or legal requirement. இப்போ ஒரு என்டர்பிரைஸோ ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு பிஸ்னஸ் இன்ஸ்டியூஷனோ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா நிறையா லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. அப்டைனிங் லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் அல்லது ஏதாவது பர்டிகுலர் ஆக்ட் கீழே தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான லீகல் ஃபார்மாலிட்டிஸாக ஃபுல்ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் தான் அது வந்து கார்ப்பரேட் என்டர்பிரைஸ்ன்னு சொல்கிறோம். நான் கார்ப்பரேட் என்டர்பிரைஸ் அப்படின்னா எந்த விதமான லீகல் ஃபார்மாலிட்டிஸும் அங்கே வந்து தேவைப்படாது. இந்த மாதிரியான சச் கைண்ட் ஆஃப் என்டர்பிரைசஸ் தே கேன் எஸ்டாப்ளிஷ் ஆன் தேர் ஓன். ஒரு சின்னதாக நம்ம வந்து ஒரு சோல் ட்ரேடிங் கன்சர்ன் அல்லது பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து எந்த ஒரு லீகல் ஃபார்மாலிட்டிஸும் தேவைப்படுறது இல்லை. கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனோ ரெகுலேஷனோ எதுவும் அந்த இடத்துல தேவைப்படாது. ஒரு அயனிங் ஷாப் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோ, ஒரு சின்னதாக வந்து ஒரு இட்லி கடை வந்து போடுறதுக்கோ அந்த மாதிரி எந்த விதமான லீகல் ரெக்யர்மெண்ட்டும் தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி சச் கைண்ட் ஆஃப் என்டர்பிரைஸும் என்ன சொல்கிறோன்னா நான் கார்ப்பரேட் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் we are going to understand the sole trading business. Who is sole trader? A business which is owned and controlled by one person. Most small local business are sole traders. Examples of sole trader: grocery shop, corner shop, restaurant, petrol station, barber shop, hairdressing service, gardener service. These all comes under sole trader business. Sole proprietorship is a form of business organization in which an individual introduces his own capital, uses his own skill and intelligence in the management of its affairs, and is solely responsible for the result of its operation. To raise the required capital, the individual may depend mostly on his own savings, or else he may borrow part or whole from his friends or relatives or financial institution. ஒரு சோல் ட்ரேடர் கன்சர்ன் அப்படின்னா அது வந்து இட் இஸ் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல் பை அ சிங்கிள் இண்டிவிஜுவல்னு நமக்கு தெரியும். பட் அந்த சிங்கிள் இண்டிவிஜுவல் மட்டுமாலே நடத்தப்படுற அந்த நிறுவனத்துக்கு தேவையான அந்த கேபிட்டல் வந்து யார் வந்து போடணும், யார் வந்து ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் ரெக்யர்டு கேபிட்டல் அப்படின்னா அந்த சோல் ட்ரேடர் தான். அவனுடைய சொந்த சேவிங்ஸில் இருந்தோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கிட்டே இருந்து பாரோ பண்ணியோ தான் அவன் வந்து அவனுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்யர்மெண்ட்டை வந்து அவன் மீட் பண்ணுறான். அண்டர்ஸ்டாண்ட்? Here some of features of sole trader. Aim is to make a profit. Business owned and often run by one person, may employ other people in the business, tend to be small business. Can you name any 3 sole trader business in your locality? Will be in 2 mark question. You can say any sole trader business concern being in your locality. The sole trader business can be defined as J.L. Hanson defines sole trader as: sole trader is a type of business unit where a person is solely responsible for providing the capital, for bearing the risk of the enterprise and for the management of the business.
Next, going to understand the characteristics of sole trader. First character is the ownership by one man. This is owned by single person. The sole trader contributes the required capital. He is not only the owner of the business but also manager of the entire affairs. Sole trader businessல the sole trader மட்டும்தான் only responsible for the entire affairs of the business. இப்படி இருக்கும்போது whether it is profit or loss என்ன வேணால் அந்த பிஸ்னஸில் நடக்கலாம், பட் எல்லாத்துக்கும் யார் வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா சோல் ட்ரேடர் தான். Next character is freedom of work and quick decisions. Since the individual is himself as a owner, he need not consult anybody else. Hence, he can take quick decisions. சோல் ட்ரேடர் பிஸ்னஸில் வேறு எந்த பார்ட்னரோ இல்லை. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் டெசிஷன் எடுக்கணுன்னா அவன் வந்து யாரையும் கன்சல்ட் பண்ண தேவையில்லை. ஸோ தெர் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் மேக்கிங் குவிக் decisions. Next is unlimited liability. When his business assets are not sufficient to pay off the business debt, he has to pay from his personal property. What is unlimited liability? Unlimited liability na என்னன்னா, இப்போ பிஸ்னஸோட கடனுக்கு வந்து பிஸ்னஸோட சொத்துக்கள் போதுமானதாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த கிரெடிட்டார்ஸ் they can recover their dues from personal property of the sole trader. சோல் ட்ரேடருடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டிலேருந்து அவங்களுடைய கடனை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். அந்த சுச்சுவேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அன்லிமிட்டட் லயபிலிட்டின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் என்ஜாயிங் என்டையர் ப்ராஃபிட். He strives tirelessly for the improvement and expansion of his business and enjoys all the benefits of his hard work. சோல் ட்ரேடர் வந்து அவன் ஒருத்தன் தான் எல்லா வேலையும் பார்க்கணுங்கிறதெல்லாம் வேணாம், அவன் அயராது உழைச்சிக்கிட்டே இருக்கான். ஸோ அந்த அயராத உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெமுனரேஷன் என்ன அப்படின்னாக்கா he may enjoy the entire profit. Whether loss or profit, he may enjoy the entire profit. This is the benefit of his hard work. Absence of government regulation. A sole proprietor concern is free from government regulations. No legal formalities are to be observed in its formation, management or in its closure. ஒரு சோல் ட்ரேடிங் கன்சர்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், ரன் பண்ணுறதுலையோ அல்லது க்ளோஸ் பண்ணும்போதோ கவர்மெண்ட்டுடைய இன்டர்வென்ஷன் எதுவும் நமக்கு தேவைப்படாது. No separate entity. The sole trading concern comes to an end with death, disability, insanity and insolvency of the individual. எப்போ அந்த பிஸ்னஸ் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் வந்து கம்ஸ் டு அன் எண்ட் அப்படின்னா சோல் ட்ரேடரோட டெத்துக்கு அப்புறமாகவோ அல்லது இன்சால்வன்சி, இன்சானிட்டி, டிசபிலிட்டி இதெல்லாம் என்னன்னாக்கா அந்த தொழிலை நடத்த முடியாத அளவுக்கு அந்த சோல் ட்ரேடர் வந்து ஒரு நசிஞ்சு போகலாம். அந்த தொழில் வந்து அந்த மூழ்கி போகிற ஒரு நிலைமை, மீண்டு வர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும்போது இட் கம்ஸ் டு அன் எண்ட். இதுக்கு தனியாக எந்த ஒரு லீகல் ஃபார்மாலிட்டிஸும் தேவைப்படாது. Next character is the maintenance of secrecy. Since she manages all the affairs of the business, the secrecy can be maintained easily. Sole trader concernல வேறு தேர்ட் பர்சனோட தலையீடு இல்லாததுனால அந்த இடத்துல யார் மூலமாகவும் கம்பெனியோட சீக்ரெட்டோ அந்த பிஸ்னஸோட சீக்ரெட்டோ வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ த சீக்ரெசி கேன் பி மெயின்டைன்ட் ஈஸிலி. நெக்ஸ்ட் going to understand the advantages of sole trader. The following are the advantages of the sole trader. First advantage is easy formation. No legal formalities are required to initiate a sole trading concern. Any person capable of entering into a contract can start it, provided he has the necessary resources for it. சோல் ட்ரேடர் கன்சர்ன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணும்போது இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபார்ம் அ சோல் ட்ரேடிங்
concern because it does not require any legal formalities. தேவைப்படுற கேபிட்டல் ஒரு சிறிய லெவலில் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் தான் நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த ரெக்கர்டு கேபிட்டல் இருந்தால் போதும் நம்மளால் அந்த தொழிலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இதுக்கு எந்த யாருடைய பெர்மிஷனோ லைசன்ஸோ தேவையில்லை. Incentive to hard work. There is a direct relationship between effort and reward. The fact that the entire profit can be taken by himself without sharing with anybody else induces him to work ceaselessly. சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் கிடைக்கக்கூடிய என்டையர் ப்ராஃபிட் அந்த மொத்த ப்ராஃபிட்டும் அவன் மட்டும்தான் என்ஜாய் பண்ண போகிறான். ஸோ அந்த ஒரு விஷயமே அவனுக்கு வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்குது, ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்குதுன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட், ஸ்மால் கேபிட்டல். Small capital is an important as well as specific advantage of sole proprietorship. Sole proprietor can start business with small capital. இந்த பிஸ்னஸே சோல் ட்ரேடிங் பிஸ்னஸே ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக தான் ரன் பண்ணும்போது அதுக்கு ஒரு நிறைய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து தேவைப்படாது. ஸோ வித் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் we can start a business. Credit standing. Since his private properties are held liable for satisfying business debt, he can get more financial assistance from others. சோல் ட்ரேடிங் பிஸ்னஸில் பிஸ்னஸுடைய அசட் சொத்து வந்து அதோடைய கடனை திரும்ப செலுத்துறதுக்கு போதுமான அளவாக இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலாம், கிரெடிட்டர்ஸ் கேன் ரெக்கவர் their dues from the personal property of the sole trader. ஸோ அதனால் அவனுக்கு வந்து பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸும் லைபிளாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அவனுக்கு அந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் அந்த தொழிலே வந்து நஷ்டப்பட்டுட்டாலும் கூட அவனால் வந்து பர்சனல் ப்ராப்பர்ட்டிலேருந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அப்டெயின் மோர் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல நிறையா இருக்குது சோல் ட்ரேடருக்கு. And personal contact with the customers. Since sole proprietor knows each and every customer individually, he can supply goods according to their taste and preference. Thus, he can cultivate personal relations with the customers. Sole trading business la there is a direct contact between sole trader and the customer. So direct contact personal relationship இருக்கும்போது அவங்களோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து சப்ளை வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஃப்ளெக்சிபிலிட்டி. த சோல் ட்ரேடர் கேன் ஈஸிலி அட்ஜஸ்ட் ஹிம்செல்ஃப் டு த சேஞ்சிங் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஹிஸ் பிஸ்னஸ். இந்த இடத்துல ஒரு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, மற்ற யாரையும் வந்து டிபெண்ட் பண்ண தேவையில்லை, யாருடைய ஒப்பீனியனோ அல்லது பெர்மிஷனோ தேவையில்லை. ஸோ அவன் ஹிம்செல்ஃப் அந்த சோல் ட்ரேடர் வந்து அவனாவே ஒரு சேஞ்சிங் சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அதில் அந்த அவனோட பிஸ்னஸை வந்து அவன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், கோயிங் டு லேர்ன் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ட்ரேடர். The following are the disadvantages of a sole trader. First disadvantage is limited capital. Since the capital is contributed by one individual only, business operations have necessarily to be on a limited scale. பிஸ்னஸ்க்கு தேவைப்படுற கேபிட்டலில் ஒன்லி ஒன் பர்சன் மட்டும் பேக் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த ஸ்கோப் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்மளை ஃபர்தராக அந்த பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு புதுசாக ஒரு இன்னோவேஷன் இனிஷியேஷன் எதுவும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் அந்த இடத்துல வந்து ஸ்கோப் இல்லை. ஸோ ஸ்கோப் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. லிமிட்டட் மேனேஜரியல் ஸ்கில். சிங்கிள் பர்சன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மே நாட் ஹெல்ப் him beyond a certain stage. Since he has to focus on each and every activity, his managerial ability is bound to be limited. சிங்கிள் பர்சன் இன்டெலிஜென்ஸை மட்டுமே இது நம்பி இருக்குது. ஸோ எல்லா விஷயத்திலும் அவனே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவனால் எல்லா விஷயத்துலையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, அந்த ஸ்கில் வந்து இருக்காது. இப்போ அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் அப்படிங்கும்போது ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் அவனால் எல்லா விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது.
ஸோ இந்த இடத்துல managerial ability is bound to be limited. Unlimited liability. The creditors have the right to recover their dues even from the personal property of the proprietor in case the business assets are not sufficient to pay their debt. Unlimited liability na என்னன்னா அந்த பர்சனல் ப்ராப்பர்ட்டிலேருந்து கடனை வந்து திரும்ப எடுத்துக்கிறது தான் வந்து அன்லிமிட்டட் liabilityன்னு சொல்கிறோம். Lack of specialization. Since the business unit is small and the financial resources are limited, experts in different fields cannot be employed to secure maximum advantages. இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன் ஒரு கம்பெனி அப்படின்னா ஒவ்வொரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அந்த இடத்துல அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க அண்டர்டேக் பண்ணி அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த என்டையர் ஆக்டிவிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் வந்து ஒரு ஸ்மூத்தாக போகும். ஒரு எஃபிஷியன்ட் வேல வந்து அதை வந்து நடத்த முடியும். பட் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் பார்த்தா ஒன்லி சிங்கிள் இண்டிவிஜுவல் மட்டும் இருக்கிறதுனால expert in different fields cannot be employed to secure maximum advantages. இதில் ஒரு maximum advantage attain பண்ணுறது வந்து it's a very difficult. Next and last disadvantage is hasty decisions. Hasty decisions னா ஒரு அவசரமாக முடிவு எடுக்கிறது. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்னில் அவன் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சோல் ட்ரேடர் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேக்கிங் ஆல் த டெசிஷன்ஸ். வேறு யாரையும் வந்து கன்சல்ட் பண்ணவோ பர்மிஷன் வாங்கவோ தேவையில்லை. அந்த சுச்சுவேஷனில் தெர் இஸ் சான்ஸ் ஃபார் டேக்கிங் ஹேஸ்டி டெசிஷன்ஸ். அதாவது அவசரமாக ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ட்ரேடர். In this chapter, the key terms are business organization, sole proprietorship, unlimited liability, managerial skill, legal entity, credit standing. These are the key terms, and I hope that you all understand about the what is business organization and forms of business organization and what is sole trader and characteristics of sole trader, advantages and disadvantages of sole trader. Now going to note down the important questions. In your book, page number 25, how is possible to maintain secrecy? Page number 25. Maintenance of secrecy will be in 2 mark or 3 mark question. So note down. Next, forms of business organization. In page number 24, forms of business organization. Forms of business organization will be in 2 mark 3 mark question. So note down. What is non-corporate enterprise? Give example will be in 2 mark question. Like that, what is corporate enterprise? Give example will be in 2 mark or 3 mark question. So please note down. At page number 26, what is unlimited liability? Unlimited liability will be in 2 mark or 3 mark question. Note down. And page number 24, define sole trader. Define sole trader. The definition, note down, will be in 2 mark question. You can write any one of this definition. And the characteristics of sole trading business in page number 24. Characteristics will be in 3 mark or 5 mark question. If it is in 3 mark means write any 3 point with explanation. If it is in 5 mark means write 5 points with explanation.
Next, page number 25. The advantages of sole trading business will be in 5-mark question. Write any 5 advantages for 5-mark question. And disadvantages of sole trading business in page number 26. Disadvantages will be in 5-mark question. So write any 5 points with explanation. If it is in 3-mark means write any 3 point with explanation. Thank you, students.